சீதா, உன்னோடு சற்று உரையாட வேண்டும். கூறுங்கள் ரகுநந்தரே. விரிந்து கிடக்கின்ற தென்திசை வனம் தனில் அரக்கரட்டோழியம் ஓங்கி உள்ளது. மானுடர்கள் அஞ்சி வாழ்கின்றனர். சத்திரிய தர்மம் யாதெனில் மானுடர்களை காப்பது. இருப்பினும் நம்முடைய வன வாழ்வில் தென்திசை நோக்கிய பயணம் அவசியமாகும். இவ்வனப்பகுதியின் ராட்சசர்கள் தம் அராஜகங்கள் மூலமாக முனிவர்களின் வாழ்வை இன்னலாக்கி இருக்கின்றனர். தீர்மானம் ஒன்று மேற்கொள்வதற்கு முன்னால் தம் அனுமதியை பெற எண்ணுகிறேன். எனது எண்ணம் உச்சிதம்தானே? சந்தேகமில்லை. தாம் உரைக்கும் வார்த்தைகள் சர்வ உத்தமமாகும், தர்ம அனுகூலமாகும். நான் எனது மனதாலும் செயலாலும் வாக்காலும் துணை நிற்பேன். நானும் தமக்கு துணை நிற்பேன் அண்ணா. மேற்கொண்ட வன வாழ்வினில் அச்சுறுத்தும் நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புள்ளது. அவ்வாறான நிலைமையில் ஜனகநந்தினி தம்முடன் வாழ்வது உசிதமாகாது. இன்னொன்றையும் கூறுகிறேன். அத்ரி முனிவர் இந்த பெரும் வனத்தின் நிலைமை உணர்ந்து அறிவுரை ஒன்று வழங்கினார். இந்த ஆசிரமத்தில் நீ வசிக்க வேண்டும் என கூறுகிறார். தம்முடைய எண்ணம் என்ன ரகுநந்தரே? சீதா, என்னுடன் உன்னை வனம் அழைத்து வந்ததன் நோக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் நீயின்றி என் வன வாழ்வை என்னால் கற்பனை செய்ய இயலவில்லை. எனில் ஒருவேளை சுமித்திரை நந்தர் என்னை ஏற்க மாட்டாரோ? வனவாழ்வில் என்னை பாரமாக கருதுவாரோ? நிச்சயம் இல்லை அண்ணியாரே. தாம் இருவரின்றி எனக்கு வனவாழ்வொன்று கிடையாது. மேலும் அண்ணியாரே, வனம் என்பதன் பொருள் என்ன, அதன் எவ்வனம் என்னவென்று போதித்தவர் தாங்கள். தாமே எம்முடைய சக்தி, தாமே மனோதிடம். தமையனோடு செல்லும் இடமெல்லாம் தாமும் உடனிருக்க வேண்டுகிறேன். உண்மைதானே அண்ணா?